எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்நிகழ்வு 10வது 12ஆம் வகுப்பு பாட திட்டத்தில் இந்த கல்வியாண்டில் 2024ஆம் ஆண்டில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த நபர்களுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ். இந்நிகழ்வினை நம்முடைய சாத்னூரில் அமைத்து தந்திட்ட கிராமப்புற கல்வி வளர்ச்சி சங்கம் சார்ந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று இந்நிகழ்வினை தொகுத்து வழங்க தோழர் தமிழன்பன் அவர்களை முன்மொழிகிறேன். இதனை நான் வழிமொழிகிறேன். மாடம் தடுப்பாரை அறிவை கெடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் பெரியாரை என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளை உள்வாங்கி நான் சார்ந்திருக்கின்ற கிராமப்புற கல்வி வளர்ச்சி சங்கத்தின் சார்பாக மாலை நேரத்தின் வணக்கத்தை உங்கள் அத்தனை பேருக்கும், வியாபார பொதுமக்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுக்கும், நான் சார்ந்திருக்கின்ற கல்வி வளர்ச்சி சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து கட்சி முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு 2023-24ஆம் கல்வியாண்டில், அதாவது போன வருஷம், சென்ற ஆண்டு அதிக மதிப்பெண்கள், அதாவது அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தமிழ் தாழ்வாழ்த்து. வாங்கப்பா, யார் பாடுறீங்க? சிறப்பாக வாங்க வாங்க. இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கீங்க. அவங்க கை தூக்குனீங்களா? வாங்க வாங்க. இங்கிருந்து ஒரு போட்டோ எடுத்துங்க. யூனிஃபார்ம் போட்டுக்கிறவங்க முன்னாடி வா. பண்ணுறீங்களா? சொல்லிட்டு அப்புறம் பண்ணிருக்கோம். புரியா? ஒரு நிமிஷம் அப்படியே பொறுமையாருங்க. நன்றிம்மா. இந்த நிகழ்வு ரொம்ப நேரமெல்லாம் இல்லை, ஒரு அரை மணி நேரம். இன்னைக்கு சீரியல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பொங்கல் அப்போவே நடத்துகிறதா தான் முடிவு. அதாவது 15ஆம் தேதி
திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு நடத்துறதா தான் முடிவு பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நடத்துறதுக்கு வந்து தானிப்பாடியில் அங்கே இருக்கிற மோத்தக்கல், ரெட்டியார்பாளையம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தானிப்பாடி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இது ரெண்டுமே சேர்ந்து அங்கே நடத்துனதால எங்களால் இங்கே வந்து ஒருங்கிணைக்க முடியல. அதுக்காக ரொம்ப வருத்தத்தை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாராட்டு விழா எதுக்கு அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நம்ம வாழற ஊருக்கு ஒரு கண் வந்து எழுத்து, ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு. அப்போ எண்ணும் எழுத்தும் இரண்டும் 2 கண்கள்ன்றார் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக அந்த படிப்பை உங்கள் குழந்தைங்க எவ்வளோ தாண்டி வந்து படிச்சிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. உண்மையாக வந்து அந்த பல்வேறு குறைகள் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், நேரம் போதாது. அந்த குழந்தை அதெல்லாம் மீறி பள்ளி அளவில் அவன் வந்து தேர்ச்சி பெறுவதே, பாஸ் பண்ணுவதே வந்து பெரிய கடினமான ஒரு நேரத்தில் அவன் பள்ளியில் வந்து 1 வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு 3 பிரிவில் செய்கிறான் இல்லையா. அவங்க நாங்கள் யாரும் சொல்லலை, இவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்க தான் செகண்டு, இவங்க தான் தேர்டு நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு சூழல் இருக்கும். ஒரே மார்க்கில் ஒருத்தர் வந்து முதல்ல வந்திருப்பார். அதனால் வந்து மதிப்பெண் வச்சு அவங்கள வந்து நாங்கள் பாராட்டல. வெறும் மாணவ செல்வங்களை பாராட்டுவதை விட அந்த பெற்றோர்கள், திருவள்ளுவர் தான் சொல்லுவார், செல்லக்குட்டி, டேய் தம்பி, மேடையில் ஏறி பேச சொல்லுவேன், அங்கே பேசக்கூடாது, இங்கே வந்து பேசலாம். அப்போ கம்முனு திருவள்ளுவர் சொல்றார், இயன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார். அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வலியானது எப்ப சரியாகும் அப்படின்னா, தன் பிள்ளையை அறிவாளிகள், சான்றோர்கள் பாராட்டும் போது சரியாகும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே உங்களை அழைச்சதெல்லாம் அதுக்கு தான். இந்த குழந்தைங்க வந்து உங்களை படிச்சிருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அதனால அவனை பாராட்டும் போது பெற்றோர்களையும் சேர்ந்து பாராட்டணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் அழைச்சிருக்கோம். சரி, நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்த திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, அதில் வந்து மாணவர் தொடக்கப்பள்ளியை சார்ந்த